வச்சது. மாதவி, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஐயோ ச்சே, நான் தடிக்கிறது தள்ளி பண்ணிடுங்க. அது 5வது ரவுண்ட சட்டப்பாயில ஊத்திட்டோமா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்கல. ஐயோ, உன்னை சூர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை குடிக்க வைக்க தானே சொன்னேன். ஆமா, இதுதான் சான்ஸ்னு நீங்க நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அறிவாளி கொண்டாடி. அவ்வளவுதான். ஏடி, நான் குடிக்காம அவனை மட்டும் எப்படி குடிக்க வைக்கிறது சொல்லுடி. போதை தலைக்கேறிடுச்சுன்னா வாடி போடிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படியா சொன்ன? தப்பு தப்பு தப்புமா. அது விட அது விட அது விட. நீ உன் தம்பியை குடிக்க வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். 5-6 பெட்டியில் ஃபுல்லாக சரக்கு பொருளை வாங்கி ரூமு ஃபுல்லாக ஒரு பாரு செட்டப்பே ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் நைட்டும் பகலும் அவன் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். யூ டோன்ட் வரி பேபி. இந்த உலகத்தில் சரக்கு பாடல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் உன் தம்பி குடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுமா. அதான் ஒன்று, இந்த உலகத்தில் தம்பி குடியாரில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுற ஒரே அக்கா தான். ஆமாம், நீங்க பாட்டுக்கு கொண்டதையும் உளராம போய் படுத்து தூங்குங்க. நான் தான் இதுக்கு கொண்டாட்டு சுத்தி பாட்டு எக்கச்சக்காய் போச்சு எனக்கு. நாம நினைச்ச மாதிரியே சூர்யாவை குடிக்க வச்சாச்சு. ஏய் தென்னமட்ட அம்மா, இங்க பாரு, வீட்ல எல்லாருமே வெளியில போயிருக்காங்க. சுரேகா காலேஜ் போயிருக்கா. அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அவ வரதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் கல்யாணம் புஷ்பா 2 பேரும் மார்க்கெட் போயிருக்காங்க. கண்டிப்பா லேட் ஆகும், ஈவினிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.